இன்றைய எபிரேய மொழி கற்றல் வார்த்தையில் ஆதியாகமம் 6:14 நான் பார்க்க போகிறோம். அது என்ன, கோஃபேர் மரத்தினால ஆண்டவர் நோவாவை நோக்கி பேழை செய்ய சொன்னார். அந்த கோஃபேர் என்ற எபிரேய வார்த்தையில் 4 வார்த்தைகள் இருக்கிறது. கிமல், வாவ், பே, ரேஸ். இப்போ முதல் 3 வார்த்தை கிமல், வாவ், பே. கோஃப் கோஃப் என்றால் பாடி, சரீரத்தை குறிக்கிறது. ரேஸ் தலையை குறிக்கிறது. இந்த தலை எனது சரீரத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அப்போ எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அந்த சபை என்பது நாம தான். சபை சரீரத்துக்கோடு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம தான் சரீரமாக இருக்கிறோம். யெகோஷுவா நமக்கு தலையாக இருக்கிறார். நாம் யெகோஷுவாவுடைய வருகையை நம்ம என்ன பண்ணிருக்கோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த கொஃபேர் மரம் ஒரு பேழையை உருவாக்கிடுச்சு. அப்போ இந்த கொஃபேர் மரம் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, நாம் ஆவிக்குரிய ரீதியில் செத்த சரீரமாக இருந்தால் யெகோஷுவாவோட அந்த தலை இணைக்கப்படும் பொழுது இந்த சரீரம் என்னது, ஜீவன் பெறுகிறது. அப்போ அவர் வரும் பொழுது இந்த சரீரம் ஒரு இமைப்பொழுது மறுரூபப்படும். அப்போ நம்ம யெகோஷுவா வருகை எதற்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோன்னா, அவரோட வருகையில் இந்த சரீரம் ஒரு இமைப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு நாம் அவரோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் நம்மக்கிட்ட ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். அப்படின்றத இந்த கொஃபேர் மரத்தில் என்ன, நம்ம அந்த தலையோடு இணைக்கப்பட வேண்டும். இந்த சரீரம் தலையோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ள எந்த ஒரு கசப்பான எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அந்த யெகோஷுவா என்ற தலையோடு நம் சரீரம் இணைக்கப்பட வேண்டும் என்றால் நம்மள்கிட்ட மனம் திரும்புதல் வேண்டும். கிறிஸ்து எப்படி சபைக்கு தலையாக இருக்கிறாரோ, அந்த சரீரத்துக்கு தலையாக இருக்கும்போது நம்ம யெகோஷுவாவுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கொஃபேர் மரத்தில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. ஆமென்.